கிறிஸ்துவில் வெற்றி உண்டு, இதுவே உண்மை. நம்மாலாவது எதுவுமில்லை, வாழ்வில் தோல்வி இனி இல்லையே. அவரில் நம்பிக்கை வைப்போர்க்கு எதற்கும் அஞ்சத் தேவையில்லையே. பாவமே இவ்வுலகை சூழ்ந்திருக்குது, பரிசுத்த வாழ்விற்கு பலமில்லையே. இருளின் நடுவே மனிதன் தடுமாறும் போது ஒளியாய் வந்தார் இயேசு கிறிஸ்துவே. கிறிஸ்துவில் வெற்றி உண்டு, கிறிஸ்துவில் வெற்றி உண்டு, கிறிஸ்துவில் வெற்றி உண்டு, கிறிஸ்துவில் வெற்றி உண்டு. கிறிஸ்துவை பற்றும் வாழ்வினிலே வெறுப்பும் சுயநலமும் பயந்தோடுதே. ஆலோசகராய் அவரை ஏற்ற போதிலே இளைப்பாற்றி அடைக்கலமாய் ஆகினாரே. கிறிஸ்துவில் வெற்றி உண்டு, கிறிஸ்துவில் வெற்றி உண்டு, கிறிஸ்துவில் வெற்றி உண்டு, கிறிஸ்துவில் வெற்றி உண்டு. எழுப்புதல் கூட்டங்கள் எழுந்த போதிலே வாலிபர் பலரங்கே மனம் மாறினார்கள். வேதத்தின் வசனம் பாதை காட்டிடவே பாவத்தை வெறுத்து தூய வாழ்வு கண்டனர். கிறிஸ்துவில் வெற்றி உண்டு, கிறிஸ்துவில் வெற்றி உண்டு, கிறிஸ்துவில் வெற்றி உண்டு, கிறிஸ்துவில் வெற்றி உண்டு. பெண் பிள்ளைகள் பெற்றதற்காய் தாயவளை அன்று கணவனுக்கு மறுமணம் பேசினரே. தேவன் தடுத்தார் அந்த அநீதியை, ஒரு ஆண்மகவை தந்து மகிழ்ச்சி ஊற்றினாரே. கிறிஸ்துவில் வெற்றி உண்டு, உலகப் போர்களிலே மாண்டவர் கணக்கிலுண்டு, கொடிய நோய்களினால் மாண்டவர் கணக்கிலுண்டு. ஆனால் கர்த்தருக்கு செவி கொடாமல் அழிந்தவர்கள் எத்தனை கோடி, அது எண்ணிக்கைக்கே அப்பாற்பட்டது. கிறிஸ்துவே வாழ்வுக்கு ஆதாரம், மனிதர் விடையெல்லாம் சரிவாகும். உண்டு உண்டு என்றும் கிறிஸ்துவில் வெற்றி உண்டு.